ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஷார்ட் லிங்க் கான்செப்ட்டு. சரிங்களா? இந்த ஷார்ட் லிங்கோட நேம் என்னென்னா earnnoww.online. சரிங்களா? இதுதான் நம்ம கான்செப்ட். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த அப்ளிகேஷன், அதாவது அடுத்தடுத்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, இப்போ வாங்க அந்த அதாவது ஷார்ட் லிங்க் வந்து எல்லா வெப்சைட்டுக்கும் காமனான ஒரு வெப்சைட் தாங்க. சரி, இப்போ வாங்க நம்ம freepank.com டேஷ்போர்டு. சரிங்களா? இது ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுறது தான். சரிங்களா? பாஸ்வேர்டில் என்ன பண்ணுறோமோ அதுதான். இது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. நம்ம ஷார்ட் லிங்க்குள்ளே போயிடலாம். சரிங்களா? ஷார்ட் லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா earnnoww. சரிங்களா? இது எல்லாத்தையும் காமன் தான். சரிங்க, இப்போ வந்து நான் earnnowன்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் வந்து உங்கள் earnnowன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். சரிங்களா? நான் ஒரு டைம் பல டைம் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ கிளிக். இப்போ நீங்கள் எந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா இந்த 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 ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல என்ன ஷோ ஆகுதோ அதே ஃபஸ்ட்டு இதில் எது ஷோ ஆகுதோ அந்த 4 ஆப்ஷனுக்குள்ளே அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஒரு குட்டியாக தான் இருக்கும், சாரி, மறுபடியும் ரீசர்ச் கொடுத்தேன். சரிங்களா? அதே ஆப்ஷன் தான். இப்போ நான் கீழே ஸ்க்ரோல் டவுன் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கோ டு ஸ்டெப் 2ன்னு வரும். சரிங்களா? இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு மாதிரி. சரிங்களா? செகண்ட் ஸ்டெப் வந்தீங்க அப்படின்னா 20 செகண்ட்ஸ் வந்து டைமர் ஓடும். அந்த 20 செகண்ட்ஸ் டைமிங் முடிஞ்சுது அப்படின்னா கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்டெப் 3க்கு உண்டான ஆப்ஷனை உங்களுக்கு காட்டும். சரிங்களா? இடையில் இந்த மாதிரி ஆடு வரும். சரிங்களா? இந்த ஆடு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நிமிஷம், இந்த இது கேன்சல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பொறுமையாக சொல்லித்தரேன், தயவு செஞ்சு யாரும் இதை வந்து தெரியலன்னு சொல்லி இது ஸ்கிப் பண்ணிட வேணாம். அடுத்து கோ டு ஸ்டெப் 3. கோ டு ஸ்டெப் 3யில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லெட்டர்ஸாக காட்டும். சரிங்களா? உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேர்டிங் இதெல்லாம் கிடைக்கும். சரிங்களா? இது ஆஸ் யூஷுவல் காமனானது தான். நம்ம எந்த ஷார்ட் லிங்க் பண்ணாலும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து மற்ற ஆப்ஷனில் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் கொடுப்போம். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி நம்ம கொடுக்க முடியாது. சரிங்களா? நம்ம காயினும் அதிகம், அதனால் நம்ம இதை கொடுக்க முடியாது. இதை நான் ஓப்பன் பண்ணுறேன், ஒரு 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு செகண்ட்ஸு இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? எக்ஸ்ட்ராவே இது பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நான் ஒரு ஸ்டெப் பேக் போயிடுறேன். ஒரு ஸ்டெப் பேக் போனது எனக்கு வந்து என்ன ஆப்ஷன் காட்டுதுன்னா ஆடு கம்ப்ளீட்டட்னு காட்டுது. சரிங்களா?
இந்த ஆப்ஷன் வரும். சரிங்களா? இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் பார்த்து கவனமாக பண்ணிக்கோங்க. இப்போ நான் கீழே போனேன்னா கோ டு ஸ்டெப் 4ன்ற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். கோ டு ஸ்டெப் 4. திரும்ப என்ன ஆகும்னா இங்கே மறுபடியும் கேப்சா வரும். சரிங்களா? இது ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு தான் அப்படி தான் இருக்குது. சரிங்களா? என்னடா பெருசாக இருக்குதுன்னு சொல்லி இது பண்ண வேணாம். திரும்ப அதே அதுக்குள்ளேயே தான். திரும்ப அதே மாதிரி மேலே என்ன கொடுத்துருக்கோ அந்த 4 ஆப்ஷனுக்குள்ளே எது அதோட மேட்சிங் எதுவோ அதை கிளிக் பண்ணிக்கணும். மேலே கொடுத்தது தான் கீழே வந்து ஏதாவது ஒன்று இருக்கும். கொடுத்துட்டு கீழே ஸ்டெப் 5ன்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது 10 to 15 செகண்ட்ஸ்க்கு உண்டான நல்லா கேப்சா உங்களுக்கு வந்து ஆடு நீங்கள் கிளிக் பண்ணணும். ஒரே நிமிஷம் இருங்க, அந்த ஆடு ஷோ ஆகும். நீங்கள் அவுட்டர் பார்டரில் இருக்கிற நீங்கள் ஆடு நீங்கள் கிளிக் பண்ண வேண்டாம். சரிங்களா? உள்ளே அதாவது இந்த இது உள்ளே இருக்கிற இதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் ஒரு 15 செகண்ட் நான் வெயிட் பண்ணுறேன். என்கிட்ட வர ஆடு மாதிரி உங்களுக்கு வராது. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு வர்றது வந்து நீங்கள் பண்ணுறதை பொறுத்து. அதே தான் நீங்கள் இது 15 செகண்ட் வரலும் நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஸ்டெப் வந்து நான் பேக் போயிடுறேன். சரிங்களா? பொறுமையாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆடு கிளிக் கம்ப்ளீட்டட். சரிங்களா? அடுத்து கோ டு ஸ்டெப் 6 இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பொறுமையாக பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். அவசரப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வராது. சரிங்களா? நானும் அவசரப்பட்டதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த இது வந்து உங்களுக்கு போடாமல் விட்டேன். சரிங்களா? இல்லைன்னா நான் போட்டிருப்பேன். அடுத்த லாஸ்ட்டு அதாவது 6வது ஸ்டெப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேலே இருக்கிற ஆப்ஷனை கீழே இருக்கிற ஆப்ஷனில் இருக்கிறத கிளிக் பண்ணணும். சரிங்களா? எது கரெக்டாக மேலே இருக்கிற இமேஜ் வந்து கீழே எங்கே இருக்குதோ அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே அது வெரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கோ டு ஸ்டெப் 7 காட்டும். ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான உங்களுக்கு காயின் உங்களுக்கு ஆட் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த லெட்டர் இது பழையபடி நம்ம என்ன பண்ணுறோம்னா பழையபடி ஆடு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறோம். இங்கே நான் கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி ஒரு 15 செகண்ட் நான் வெயிட் பண்ணுறேன். 15 செகண்டு நான் வெயிட் பண்ணுறேன்.
இப்போ நான் ஸ்டெப் பேக் போய்க்கிறேன். பேக் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஷோ ஆகுது, எனக்கு வந்து ஆடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் பண்ணது நான் ஃபினிஷ்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே வரேன். சரிங்களா? நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு காயின் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும், இல்லைன்னா ஆட் ஆகாது. சரிங்களா? இதுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமை இருக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? ஃப்ரீ பாங்க்கு நம்ம வெப்சைட்டோட நேம் மட்டும்தான் ஃப்ரீ பாங்க்கு. சரிங்களா? வெப்சைட்டோட நேம் வந்து ஃப்ரீ பாங்க்கு. அந்த ஃப்ரீ பாங்க்கில் ஏறினோம். சரிங்களா? மற்ற நிறைய வெப்சைட்லேயும் அந்த கான்செப்ட் இருக்குது. சரிங்களா? நிறைய அதே சேம் தான். இதில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் அதுலேயும். கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணிக்கலாம்.